பெட்ரோல் தேவையில்லை, டீசல் தேவையில்லை, அவ்வளோ ஏன் மின்சாரம் கூட தேவையே இல்லை. ஆனால் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகம் வரை புயல் போல சீறி பாயும் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில்கள் அமல்படுத்த இருக்காங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் சீனாவில் மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்படுது. இந்த வரிசையில் 5வது நாடா இப்போ இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. தனது முதல் சேவையை இந்த மாதம் தொடங்கவும் இருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடும் பெருமைப்படணும். ஏன் அப்படின்னா, முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை சென்னையை தளமாக கொண்ட ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையான ICF தான் தயாரிச்சிருக்கு. சென்னை ICF உருவாக்கிய 1200 ஹார்ஸ் பவர் கொண்ட முதல் ஹைட்ரஜன் ரயில் வடக்கு ரயில்வேயின் டெல்லி பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 89 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜிந்த் சோனிபட் பிரிவில் இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹரியானா நகரின் ஜிந்த் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் ரயிலுக்கு தேவையான எரிபொருளை வழங்கவும் செய்யுது. இங்கு 3000 கிலோ ஹைட்ரஜனை சேமித்து வைக்கவும் முடியும். இங்குள்ள ஹைட்ரஜன் கம்ப்ரஸர் மற்றும் டிஸ்பென்சர்கள் மூலமா ரயில்களில் ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பப்படும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் சொல்றாங்க. டீசலில் இருந்து மின்சார ரயில் இன்ஜினுக்கு மாறியதை தொடர்ந்து இந்திய ரயில்வே இப்போ ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் சேவையை நோக்கி புதிய சகாப்தத்தில் நுழைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பெரும்பாலான நாடுகள் 500 முதல் 600 ஹார்ஸ் பவர் வரையிலான திறன் கொண்ட ஹைட்ரஜன் ரயில்களை உருவாக்கி இருந்தாலும் இந்தியா 1200 ஹார்ஸ் பவர் கொண்ட என்ஜினை உருவாக்கி ரயில்வே உலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் உருவாக்க 80 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. 2023-24 நிதியாண்டில் ரயில்வே அமைச்சகம் 35 ஹைட்ரஜன் எரிபொருள் அடிப்படையிலான ரயில்களை உருவாக்க 2800 கோடியை ஒதுக்கியும் இருந்தாங்க. இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.